ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். கடகராசி. கடகராசிக்கு குரு பகவான் வக்ரம் பெறும் நிலையில் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். குரு பகவான் 9/10/2024 அன்னைக்கு வக்ரம் பெறாரு. அந்த வக்ர நிலை 4/2/2025 வரையும் தொடர்ந்து வக்கரத்தில் தான் இருப்பார். மொத்தம் ஒரு 120 நாள் வரும். இந்த நாட்களில் கடக ராசிக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. இது ஒரு ஜாக்பாட் மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ அஷ்டம சனியில் கஷ்டப்படுறீங்க, அலறிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டம். அஷ்டம சனி நடக்கும்போது இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்ட்டு. கடக ராசிக்கு பட்டால் இந்த அஷ்டம சனி கோச்சார ரீதியாக கிரகங்கள் பாதிக்கப்படும் போது அதிக பாதிப்புகளை கொடுக்கும். அது ஏன் அப்படின்னா, கடக ராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆறுக்குடைய நட்சத்திரமான குருவோட நட்சத்திரம் இருக்கும், புனர்பூசம். அதே போல் 8குடைய நட்சத்திரமான சனி பகவானோட நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இருக்கும். அடுத்து விரையாதிபதியான புதனோட நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் இருக்கும். இதனால் கடக ராசியில் ஒரு கிரகம் நுழைஞ்சு அந்த கிரகத்துக்கு இந்த மாதிரி பாதிப்பான கோச்சார ரீதியான கிரகங்கள் வரும்போது பாதிப்பு அதிகமாக கொடுத்துரும். அந்த பாதிப்பு தான் கடக ராசிக்காரங்க அதிகமாக புலம்புவாங்க. அஷ்டம சனி வந்தாலும் இப்படி தான் இருக்குது, 7 சனி வந்தாலும் இப்படி தான் இருக்குது, கோச்சார ரீதியாக கிரகங்கள் வரும்போது பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கையில் குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். காலபுருஷனுக்கு அது 2ஆம் இடம், லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். இப்போ இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பலன்கள் ஒன்றும் அவ்வளவு சரியாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இப்போ இந்த வக்ரம் பெற நிலையில் குரு பகவானுக்கு ஸ்பீடாகிடுவார். உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். எதை தொட்டாலும் லாபம், எதை செஞ்சாலும் லாபம், பண வரவு அதிகரிக்கும். உங்களுக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம் வரும். உங்கள் முயற்சியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு வேகம் வந்துடும். உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம், அதே போல் வேலை செய்கிறவங்களுக்கும் வேலையிலையும் வருமானம் உயர்றது, இந்த மாதிரி நிலையெல்லாம் உண்டாகும். இந்த 4 மாதம் 9/10/2024 4/2/25 வரையும் ஒரு ஜாக்பாட் அது மாதிரி பரிசெல்லாம் கிடைக்கிறது, எதிர்பாராமல் பணம் கிடைக்கிறது, இது மாதிரி. அதே போல் குரு பகவான்கிறதுனால சுப காரியங்கள் அதிகமாக நடக்கிறது. சிலர் வீடு, இடம், நிலம் வாங்குகிற இந்த யோகம்லாம் உண்டாகும். அதே போல் பெரியவங்க மூத்தவங்களால் நன்மைகள் உண்டாகும். இந்த 11ஆம் இடங்களில் உங்களுக்கு லாபஸ்தானமாக அமைஞ்சிருது. லாபஸ்தானத்தில் எல்லாமே லாபமாக முடியும். அதே போல் பூர்வீக சம்மந்தமான விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கும். பூர்வீக வீடு, பூர்வீக இடத்துல இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அதே போல் இந்த வம்பு வழக்கு இதில் ஒரு வெற்றி செய்தி. ஏன்னா சில பேர் வழக்குகளில் பிரச்சனைகளில் இருக்கலாம், அந்த வழக்குகள் சரியாகும். அதனால ஒரு நன்மை கிடைக்கும், உங்களுக்கு சாதகமாக முடியும். கடன் பிரச்சனை முடியும், கடனுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைச்சிரும், மனசில் நிம்மதி பிறக்கும். சில பேர் திருமணம் ஆகிறதுக்காக திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கலாம். அது திருமண யோகங்கள்லாம் கூடி வரும். திருமணத்துக்கான சாதகமான நிலை உங்களுக்கு அமையும். ஏன்னா குரு பகவான் லாபத்தை கொடுக்குறாரு. லாபங்கிறது எல்லா வகையிலையும் தான் இருக்கும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும், எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். கோயில் திருப்பணி செய்கிறது, அதே மாதிரி ஆன்மீக விஷயங்களுக்காக உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறது, ஆன்மீக பயணங்கள் செய்கிறது, சில வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, அதனால் நன்மைகள் நடக்கிறது, இதெல்லாம் இருக்கும். நிறைய பேர் புது தொழில் தொடங்குவாங்க. புது தொழில்னால் நல்ல லாபம் கிடைக்கும்.
அதே போல் வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க, வியாபாரமும் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இது லாபஸ்தானம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவரையும் நடந்த கஷ்டங்கள் வந்து விலகுறீங்க. எதிர்பார்க்கும் இடங்கள்லாம் வந்து பிரச்சனை இருந்திருக்கும். உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய இடத்துலலாம் தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகள் விலகும். அதே போல் சில சிக்கல்கள் வந்து உங்களுக்கு சரியாக முடியும். ஏன்னா நீங்கள் மீள முடியாத சில சிக்கல்களெல்லாம் மாட்டியிருப்பீங்க. உங்களுக்கு அஷ்டம சனி காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஏன்னா கண்டக சனி காலத்தில் உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை மாற்றுறது. அதே போல் சிலர் ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனையில் மாட்டினது, சில விஷயங்கள் வந்து ஏமாற்றப்பட்டது, ஏமாற்றங்கள்னால மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார சிக்கல்களில் மாட்டினது, இதெல்லாம் இருந்திருக்கும். அதே போல் தொழில் முடங்கி இருக்கும். தொழிலேருந்து லாஸ் நிறைய விரயங்கள் ஆகிட்டு இருந்திருக்கும், நஷ்டங்களாக இருந்திருக்கும். இந்த நஷ்டங்கள்ல இருந்தாலும் இப்போ விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏன்னா இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வக்ர நிலையில் இருக்கும்போது பல சாதகமான நிலைகளை கொடுத்துருவார். நீங்கள் எதிர்பார்க்குற சில விஷயங்கள் வந்து சாதகமாகவே முடியும். உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி வரும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நீண்ட காலமாக சில பிரச்சனைகள் எப்படி முடியுமோன்னு கவலையில் இருந்திருப்பீங்க. அந்த கவலைகள் வந்து குறையும். அந்த கவலைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். என்னென்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கலான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்திருக்கும். இதிலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியாத அளவுக்கு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி சில பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க, தொழில் வியாபாரத்தில் நல்லா வரணும், அதே சமயத்தில் இந்த கடன் பிரச்சனையை ஒழிக்கணும் அப்படின்ட்டு. அதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போ அதிகம் உருவாகும். தொழிலில் இருக்கிற சிக்கல்கள் சரியாகும், வியாபாரம் பண்ணுறதுக்கான வழி கிடைக்கும். சில பேர் வேலை இல்லாமல் வேலையில் பிரச்சனையாகி வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்துறதுக்கு கடன் வாங்கி நடத்துகிற அளவுக்கு கஷ்டங்கள் உருவாகிருக்கும். அந்த கடனெல்லாம் கட்டி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கான வழிகள் கிடைக்கும், அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையும். நீங்கள் எதிர்பார்க்குற சில நீங்கள் முயற்சி செய்கிறதுக்கு நல்ல பலன் உண்டாகும். அதே போல் உதவிகள் கிடைக்கும், நண்பர்களோட உதவி கிடைக்கும். 11ஆம் இடங்கிறது நண்பர்களையும் சொல்லும். உங்களுடைய நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். அதே போல் நீங்கள் நீண்ட நாளாக வந்து சில எதிர்பார்ப்புகளோடு இருந்திருப்பீங்க. நம்மளுக்கு எதாவது அதிர்ஷ்டம் வந்துடாதா, வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை வந்துடாதா அப்படின்ட்டு. எல்லாமே இப்போ சாதகமாக உங்களுக்கு இருக்கும். இந்த 4 மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை நிலையும் சரியாகிட்டுருக்கும். பொதுவாக கடக ராசிக்காரங்க வந்து 2.5 நாள் தான் நல்லா இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு கஷ்டம் வரும். இது கடக ராசிக்கே உள்ள ஒரு சாபம் மாதிரி தெரியும். ஏன்னா அந்த கடக ராசியோட அதிபதி சந்திரன் வந்து 2.5 நாளைக்கு ஒரு தடவை இடப்பயிற்சி ஆகிறவர். நல்லதையும் கெட்டதையும் உடனே கொடுக்குறவர். நல்லா சந்தோஷமாக இருந்தால் அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே அதற்கான ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துருவார். ஏன்னா சந்திரன் வந்து வேறு நட்சத்திரங்களில் மாறுவார். இப்படி அடிக்கடி மாற்றம் கொடுக்குற ஒரே கிரகம் சந்திரன் தான். அதனால தான் கடக ராசிக்காரங்க அதிக சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, அதே சமயத்தில் அதிக பாதிப்புலையும் இருக்க மாட்டாங்க. அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய நிலை வந்து இந்த கடக ராசிக்காரங்களுக்கு தான் இருக்கும். கடக ராசியில் பிறந்தவங்க நல்ல நிலையிலே இருந்துகிட்ருப்பாங்க. மனசளவில் கஷ்டங்கள் வந்தாலும் அதை மீண்டு அதிலேருந்து ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க. அதனால தான் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த குரு வக்ரம் பெறக்கூடிய நிலையில் வந்து
நிறைய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தேடி வரும். வீடு, இடம், நிலம் சம்பந்தமான விஷயங்களில் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை வரும். ஏன்னா சுக்கிரனோட வீட்டில் குரு இருக்கார். சுக்கிரன் வாகனத்தை சொல்லக்கூடியவர், சொத்து சுகங்களை சொல்லக்கூடியவர், ஆடம்பர பொருட்களை சொல்லக்கூடியவர், மனதில் மகிழ்ச்சியை சொல்லக்கூடியவர், சுப காரியங்களை சொல்லக்கூடியவர். குரு சுப காரியங்கள் செய்யக்கூடியவர். அது சுக்கிரன் இருக்கும்போது மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர். இப்படி பல விதங்களில் 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெறுறது அந்த இடத்த அதிவேகமாக உங்களுக்கு அங்குள்ள நிகழ்வுகளை நடத்த ஆரம்பிச்சிடும். இதனால் மிக நல்ல ஒரு பலன்களாக உங்களுக்கு கிடச்சிட்ருக்கோம். நீண்ட நாள் உடல்நலம் சரியில்லாதவங்களுக்கு உடல்நிலை சரியாகும். மருத்துவ செலவுகள்லாம் குறையும். உடல் நலத்தில் ஒரு உற்சாகம் வரும். கண்டக சனி இருக்கும்போதே உங்களுக்கு உடல் நலம் பாதித்திருக்கும். இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது உடல்நலம் சில பேருக்கு கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கும். கால்களில் வீக்கம், உடம்பில் கஷ்டம், ஏதோ ஒரு மனக்குறைவு, இதனால் மருத்துவ செலவுகள், பயம், விரக்தி இதெல்லாம் இருந்திருக்கும். இப்போ அஷ்டம சனிலையும் அது தொடர்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த குரு வக்ரம் பெறும்போது இந்த காலங்களில் அதுக்கான ஒரு நல்ல தீர்வு வரும், நல்ல அமைப்பு வரும். பொதுவாக கடக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் சுப காரியங்களை செய்யக்கூடியவர். ஏன்னா 6 குடையவராக இருந்தாலும் அவர் 9 குடையவராகவும் வருவார். தெய்வீக எண்ணங்களை உருவாக்குவார். தெய்வ அனுகூலத்தை தரக்கூடியவர் குரு பகவான் தான் கடக ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா குரு பகவான் மற்ற ராசியை விட கடக ராசிக்கு தான் அதிக பலன்களை கொடுப்பார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, கடக ராசியில் தான் குரு பகவான் உச்சம் பெறுவார். அதனால் அவருக்கு பிடித்தமான இடம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு கடக ராசி தான். கடக ராசியில் உள்ளவங்களுக்கு தான் குரு பகவான் அதிக பலன்களை கொடுப்பார். கடக ராசியில் அவர் குரு பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா மிகப்பெரிய அளவுக்கு எல்லா நல்ல பலன்களும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த நிலை தான் இப்போ குரு பகவானோட இந்த குரு வக்ரம் பெறக்கூடிய காலம் இருக்கும். கடக ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட்டு அப்படின்னு நான் இந்த இதை சொல்கிறேன். ஏன்னா குரு பகவான் கொடுக்கறதுலேயே அதிகமாக நல்ல பலன்களை கொடுக்கணுன்னா அது கடக ராசிக்கு தான் கொடுக்குறாருன்னு சொல்கிறேன். ஏன்னா கடக ராசியில் தானே குரு பகவான் உச்சம் பெறுறாரு. எங்கே ஒருத்தருக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்குமோ அங்கே தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க தான் அதிகாரமாக இருப்பாங்க, அங்கே தான் அவங்க உச்சமாக இருப்பாங்க. அதனால் குரு பகவான் இப்போ இந்த 11ஆம் இடத்துல போய் வக்ரம் பெறக்கூடிய நிலையில் பல விதத்தில் லாபத்தை தருவார். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.